ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் சமையல் வேலை இல்லை. இன்றைக்கி ஊருக்கு போகிறத பற்றி தான் இந்த விலாகு. என் பிள்ளையோட அயர்லாந்து போகிறேன். அதுக்கான பேக்கிங்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து ஒரு வருஷத்துக்கான சாம்பார் பொடி. பிரியாட்ட ஒரு 5 பவுனுக்கு செயின் வேணுமா, சாம்பார் பொடி வேணுமான்னு கேட்டால் மெயினாக சாம்பார் பொடி எடுத்துன்னு வாங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவளுக்கு வேறு எந்த சாம்பார் பொடியும் செட் ஆகலை. இங்கே நம்ம பாத்தில் அரைக்கிற சாம்பார் பொடி தான் அவளுக்கு பிடிச்சது. அவள் அம்மா அரைச்சி கொடுக்கறதும் பிடிக்கும். இந்த தடவை என்ன அரைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. அதனால் ஒரு வருஷத்துக்கான சாம்பார் பொடி அரைச்சி இது எல்லாத்தையும் நல்லா செல்லோ டேப் வச்சு நல்லா பேக் பண்ணியாச்சு. ஏற்கனவே சாம்பார் பொடி நம்ம இந்த சேனலில் இருக்குது, வேணுங்கிறவா பார்த்துக்கோங்க. அடுத்தது மெயினாக கஞ்சி மாவு. ஒரு 3 மாதத்துக்கான கஞ்சி மாவு. அவள்லாம் ரொம்ப கஞ்சி குடிக்க மாட்டா. எனக்கு தேவைப்படுங்கிறதுனால கஞ்சி மாவும் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். கஞ்சி மாவும் நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவா பார்த்துக்கோங்க. இது சிறுதானியத்தில் அரைச்ச கஞ்சி மாவு. அடியிலேருந்து பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம். நம்ம இதை ஜிப்லாக் ஒட்டும்போது அடியில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு மேலே ஒட்டினோன்னாக்கா அதில் ஏர் உள்ளே பூராமல் இருக்கும். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் தான் இந்த பேக்கிங்கில். நீங்களும் அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. காலை வேளையில் கஞ்சி தான் குடிப்போம் அப்படிங்கிறதுனால கஞ்சி மாவு பேக் பண்ணிக்கிறேன். இது போல் கருவேப்பிலை காய வச்சு தான் எடுத்துன்னு போக முடியும். அங்கே கருவேப்பிலை அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால் கருவேப்பிலை வாங்கும்போதெல்லாம் அலம்பிட்டு நாங்கள் காய வச்சுப்போம். போகிறதே இதை எடுத்துன்னு போயிடுவோம். இது அவள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ஆற்றுல இருந்த கருவேப்பிலையை பறித்து காய வச்சு அவள் கொடுத்துருக்கா. நிழல் ஓட்டமாக காய வச்சுருந்தோன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு இதை குழம்புக்கெல்லாம் போட்டுக்கலாம். இது முருங்கைக்கீரையை நிழலோட்டமாக காய வச்சது. முருங்கைக்கீரையில் தான் அவ்வளோ சத்து இருக்குங்கிறா. அதனால் அதையும் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துட்டுருக்கோம். இதையும் நல்லா உருவிட்டு அலசிட்டு நல்லா உருவிட்டு நிழலோட்டமாக காய வச்சுட்டோம்னாக்கா அடையெல்லாம் வாக்கிறதே இதை போட்டு அடை வாக்கிறதே நல்லாயிருக்கும். இது வந்து ஆவக்காய் ஊறுகாய் அம்மா போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்கா. இந்த நார்த்தங்காவும் பிரியாக்கா அவள் அம்மா கொடுத்துருக்கா. நார்த்தலை பொடி இதெல்லாம். வடாங்கன்னு எடுத்துட்டுருக்கோம், ஜவ்வரிசி வடம். இது வந்து மாங்காய் இஞ்சி தொக்கு. இதை வேறு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றிக்கணும். மாங்காய் இஞ்சியும் ரொம்ப எண்ணெய் விடாமல் பண்ணியிருக்கேன். ஏன்னா வழிஞ்சதுனாக்கா கஷ்டம்னுட்டு. இங்கே வந்ததுக்கப்புறமா மேலாக ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கலந்துட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக ஆகிடும். மாங்காய் இஞ்சி ஊறுகாயும் சேனலில் இருக்குது, வேணுங்கிறவா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு வருஷத்துக்கான தேங்காய் மாவு. இங்கே வந்து மிஷின்லாம் இல்லாததுனால தடவை வரும்போது நான் சுபத்ராக்கும் அதே மாதிரி தேங்காய் மாவு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பிரியாக்கும் அதே மாதிரி கொடுத்துருவேன். நாடா மாவும் அதே போல் ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னாக்கா இதை ஃப்ரீசரில் போட்டு ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் மாவுக்கு 4 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்த கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்துட்டு அதில் போட்டுட்டு 1 டம்ளர் பொட்டுக்கடலையை போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதே போல் நாடாக்கு கடலைப்பருப்பை லேசாக பிரட்டிட்டு 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வீதம் கடலைப்பருப்பு போட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டு பவுடர் பண்ணிட்டோன்னாக்கா நல்ல கரகரன்னு சூப்பராக வரும் நாடா. இது போல் அரைச்சி வச்சுட்டு 1 டம்ளர் மாவு எடுத்துட்டு 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு நம்ம பிசைஞ்சு பண்ணுறதே ஃபெயிலியரே ஆகாது, நல்லா சூப்பராகும். இப்போ இந்த மாவெல்லாம் அரைச்சின்னு வந்தாச்சு. இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஃபாரினில் இருக்கிற வாழ்க்கை இதை போல் நீங்கள் மாவு அரைச்சி நல்லா கொடுத்துட்டேன்னாக்கா பேக் பண்ணி கொடுத்துட்டாக்கா 1 வருஷம் வரையிலும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 21ஆந்தேதி ஈவினிங் 4 மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு அபுதாபிக்கு. அதனால் 1 மணிக்கு ஆற்ற விட்டு கிளம்பி ஏர்போர்ட்டு வந்துட்டோம். எங்கள் ஃப்ளைட்டும் கிளம்பிடுத்து. அந்த டைமுக்குள்ளே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட்டுங்கிற மாதிரி வந்ததும் போனதும் மாற்றி மாற்றி ஃப்ளைட்டு
போயிட்டே இருந்தது. நாங்கள் போக வேண்டிய ஃப்ளைட்டும் கிளம்பிடுது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க எப்போவுமே. லைஃப் ஜாக்கெட் அடியில் இருக்க எடுத்துக்கோங்க, சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்னுட்டு. ஃப்ளைட் மேலே போக போக நம்ம சென்னை ஏரியாலாம் அப்படியே சின்ன சின்ன குட்டி குட்டி வத்தி பெட்டி அடிக்கிற மாதிரி சின்ன சின்ன வீடாக தெரிய ஆரம்பிச்சிடுது. மனசுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சென்னையை விட்டு போகிறோம், இன்னும் 3 மாதம் ஆகும் நம்ம வரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரி குழந்தைகளோட போய் 3 மாதம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்தின்ட்டேன். எனக்கு எப்போவுமே ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு மாதிரி காதை அடைக்கும், மயக்கம் வரா மாதிரி ஆகிடும். அதனால் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். மேலே ஏறும்போதும் இறங்கும்போதும் அப்படி தான் ஆகும், லேண்ட் ஆகும்போதும் டேக் ஆஃப் ஆகும்போதும். இப்போ பக்கத்தில் யார் இருந்தாலும் அவள் கையை பிடிச்சின்னு விடுவேன். இந்த தடவை நான் வீடியோ எடுத்ததுனாலே என்னவோ தெரியல, எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியல. சரி நம்ம வேறு இதில் டைவெர்ட் பண்ணிக்கணும் போல இருக்குன்னு நினச்சிட்டேன் இந்த தடவை தான். அவ்வளோதான், நல்ல ஹைட்டுக்கு போயிடுத்து. நீல வானம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுத்து. ஒரே மேகமூட்டமும் பார்க்குறதுக்கு ஒரு ஒயிட் கம்பளம் விரிச்ச மாதிரி சூப்பராக இருந்தது. இன்னும் ஒரு 4-4.5 மணி நேரம் அமைதியாக உட்கார வேண்டியது. இதில் ஃபுட்டு வரும் நடுவில், ஏதாவது அது வேணுன்னா சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டா நம்ம எடுத்துன்னு வேணுட்டு இதை எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம். என் பையன் இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா போர் அடிக்கலை. கொஞ்சம் அவன் பேசிகிட்டே வந்தான் ஏதோ, அதனால் அப்படியே பொழுது நன்னா போயிடுது. இப்போ அபுதாபி லேண்ட் ஆக போகிறது. நைட் டைம் 8-8:30 ஆகிடுது. அங்கே இறங்கி ஒரு 6 மணி நேரம் டிரான்சிட்டு, அதுக்கப்புறம் தான் அயர்லாந்துக்கு ஃப்ளைட்டு. இப்போ அபுதாபியில் லேண்ட் ஆகிடுது. அங்கேருந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அங்கே உள்ள கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துண்டு பேரனுக்கு ஏதோ பர்ஃப்யூம் வேணும்னு கேட்டான்ட்டு அதை வாங்கினோம். அதுக்கப்புறம் குங்குமப்பூ கொஞ்சம் வாங்கிட்டோம். இங்கே நல்லா ஒரிஜினலாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வாங்கிட்டோம். வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டு ஒரு சேரில் நாங்கள் எடுத்துன்னு போயிருந்தோம். சப்பாத்தி எடுத்துன்னு போயிருந்தேன். எனக்கு அந்த ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டெல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்கிறது, ஒத்துக்கவும் மாட்டேங்கிறது. வெறும் சாண்ட்விட்ச் தரான், அதில் என்ன போட்டிருக்காங்கிறதே தெரியல. அப்படிங்கிறதுனால நான் கூடமான வரையிலும் நான் சப்பாத்தி இட்லி ஏதாவது எடுத்துன்னு போயிடுறேன். இப்போ 2-3 தடவையை சாப்பிட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் ரெஸ்ட்டாக இருந்துட்டு அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி அயர்லாந்து வந்துட்டோம். டப்ளின் ஏர்போர்ட்லாம் எடுக்கணும்னு நினச்சேன். எனக்கு குளிர் தாங்கலை. இறங்கின உடனே ரொம்பவும் டயர்டாக இருந்ததுனால இது வீடியோ எடுக்கலை. கார் உள்ளே ஏறினதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வெளியில் போகிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இன்னும் 3 மாதத்துக்கு இங்கே அயர்லாந்துலேருந்து என்னென்ன சமையல் பண்ணுறோம் என்னங்கிறத பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.